அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் 29/4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னா 4000 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தி தமிழ்நாடு காலேஜியேட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய அந்த அன்னுவல் பிளானரில் வெளியிட்ட போஸ்ட்டு தான். ஸோ இது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டு 4000 போஸ்ட் இருக்குது. இதுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் லெவல் 10, அதாவது 57,700லேருந்து 1,82,400 இதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கான விண்ணப்பம் வெளியான நாள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் இந்த விண்ணப்பம் வெளியாக இருக்குது. இதை அப்ளை பண்ணுற ஆன்லைன் மோடு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 28 மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது, 29 ஏப்ரலில் முடியுது. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்தது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தோராயமாக. அது உண்மையாக நமக்கு தெரியாது. இதை பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சியில் பேக்லாக் வேக்கன்சி 72 வேக்கன்சி, ஷார்ட்ஃபால் வேக்கன்சி 4, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. கரண்ட்டு வேக்கன்சி 3921 வேக்கன்சி. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4000 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 4000 வேக்கன்சி எந்த மாதிரிலாம் அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களே வேக்கன்சி எப்படி விட்டுருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஷார்ட்ஃபால் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி, அப்புறம் நம்மளுடைய பேக்லாக் வேக்கன்சி, இது எல்லாமே தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற இதை ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த வேக்கன்சி பொருந்தும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 65 விதமான படிப்புகளுக்கு உண்டான வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆர்ட்ஸு, காமர்ஸ், அப்புறம் எஜுகேஷனில், சோசியல் சயின்ஸில், சயின்ஸில், அப்புறம் நம்ம லாங்குவேஜஸில், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஜர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், அதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து என்னென்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அதில் அவங்க யூஜி மட்டும் இல்லாமல் பிஜியும் அவங்க முடிச்சிருக்கணும். அதான் மிக முக்கியம், பிஜி முடிச்சிருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும். செட்டு இதெல்லாம் அவங்க எழுதியிருக்கணும். நெட்டு, ஸ்லெட்டு, செட்லாம் ஒரு எக்ஸாமு, இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக அவங்க முடிச்சிருக்கணும். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிஹெச்டி, அதாவது நம்ம ஒரு யூஜி, ஒரு பிஜி, ஒரு பிஹெச்டியை முடித்து செட்டு, நெட்டு அதான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஹெச்டி டிகிரியை முடித்து அதனுடைய ஏதாவது ஒரு எக்ஸாம் அவங்க பாஸ் ஆகியிருக்கணும், எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதெல்லாம் இதனுடைய கல்வி தகுதி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய www.trb.tn.gov.in போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகாது. 28 தான் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அப்படிங்கிற வச்சுருக்காங்க. இந்த 10th 12th, டிப்ளமோனா டிப்ளமோ, யூஜினா யூஜி, பிஜி, எம்பில் டிகிரி, இல்லை பிஎட் டிகிரி, எம்எட் டிகிரி, பிஹெச்டி, செட்டு, ஸ்லெட்டு, அந்த சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வச்சுக்கணும்.
ப்ளஸ் மஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி விண்ணப்பிக்கணும். அது ஒரு பெரிய இது இல்லை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய மிக முக்கியமான ஒரு இது. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணாலும் நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பார்த்திங்கன்னா மொத்தம் ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 200 மார்க்கு. அதில் பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 100 மார்க்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதில் செக்ஷன் ஏ பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அது நம்மளுடைய லாங்குவேஜில் இருக்கும். 25 கொஸ்டின்ஸு தமிழ் லாங்குவேஜ்லேயும், ரிமைனிங் 20 பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிகே அதில் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் செக்ஷன் ஏ வந்து 1 ஹவரு, அதில் 50 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ 50 கொஸ்டினுக்கு 50 மார்க். இது செக்ஷன் ஏ. அடுத்து செக்ஷன் பி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஏ டைப்பில் இருக்கும். அது வந்து எல்லா யூனிட்டும், அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். 8 கொஸ்டின் இருக்கும். 8 கொஸ்டின் நம்ம 5 எழுதுனா போதும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு, 50 மார்க் மொத்தம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 அது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு 3 ஹவர்ஸு. அந்த பேப்பர் 2 பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸில் செக்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 1 ஹவரு. அது சேம் பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் ஃப்ரம் ஈச் யூனிட்டில் 50 மார்க்கு, 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. செக்ஷன் பி சேம் அதே மாதிரி தான், நம்ம எஸ்ஏ டைப்பில் இருக்கும். 2 ஹவர்ஸு, 8 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் 5 கொஸ்டின் எழுதுனா போதுமானது. 10 மார்க்கு, 50 மார்க், 10 மார்க்கு. ஸோ மொத்தம் 50 மார்க்கு. அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 30 மார்க்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 230 மார்க் இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு அதுக்கு 9 மார்க்கு, டெலிவரிக்கு 9 மார்க்கு, லாங்குவேஜுக்கு 9 மார்க்கு, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு 6 மார்க்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 30 மார்க் இதுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்து நீங்கள் கெஸ்ட் லெக்சரு அவங்க வந்து அங்கே இருந்தாங்கன்னா அதுக்குள்ள சம் மார்க் இருக்குது. வைவா வாய்ஸு அதுக்கும் சில மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஃபோர் 1991க்கு முன்னால் நீங்கள் அவங்களுடைய இது இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான மார்க்கை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக மிக நீங்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுடைய இதுக்கு நீங்கள் எது தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சார்ட்டு. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் பார்த்துட்டோம். எக்ஸாம் மார்க் என்ன இருக்கும், இன்டர்வியூ எப்போ இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலும் யூஜி, பிஜி, பிஎட்டு இந்த மாதிரி டிஎட்டு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை பிஎட்டு, எம்பில்லு, பிஹெச்டி முடித்தவங்கள கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸாக இருக்கும். வேறு அதை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லை. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 4000 வேக்கன்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கன்சியாக வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் டிஆர்பியில் வந்து இந்த இவ்வளவு பெரிய வேக்கன்சி வருதும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் மிக மிக முக்கியமானது. மேற்கொண்டு வரக்கூடிய புதிய அப்டேட்டை நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ.